ஹலோ பியூட்டிஃபுல் பீப்புள்ஸ், வெல்கம் பேக் டு நிச்சு விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா ஃபுட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நம்ம இது வரைக்கும் ஃபுல்லும் ரோஸ்டட், அப்புறம் ஷவாயா, குனாஃபா, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஷ்ஷஸே ட்ரை பண்ணனால இன்றைக்கி நம்மளோட அத்தன்டிக் டிஷ்ஷஸ் நம்ம இப்போ ட்ரை பண்ண போகிறோம். புது ஷாப் இங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, சன்ரைன்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி நான் போனதில்லை, ஆனால் இன்றைக்கி தான் இப்போ ஃபஸ்ட் டைம் போக போகிறோம். போய் ரிவ்யூ பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், நம்ம இப்போ ஆர்டர் பண்ண ஃபுட் வந்துருச்சு. என்னெல்லாம் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம்னா ஆனியன் தோசை. இதுக்கு நமக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 சாம்பார் நினைக்கிறேன், 2 சாம்பாரில் 1 சாம்பார், அப்புறம் தேங்காய் சட்னி, அப்புறம் தக்காளி சட்னி 1, அப்புறம் ஒரு செட் இட்லி சொல்லியிருக்கோம். அதில் நம்மளுக்கு ரெண்டு பீஸ் இட்லி வருது. அப்புறம் சிக்கன் 65 சொல்லியிருக்கோம். நூல் பரோட்டாவுக்கு இது கடலைக்கறி, அப்புறம் சிக்கன் கிரேவின்னு நினைக்கிறேன், சிக்கன் கிரேவி, அப்புறம் கொஞ்சம் வெங்காய சம்பல் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நம்மளுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தது, நம்மளுக்கு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணி சாலட்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. பன்னீர் பட்டர் மசாலா, அதுக்காக பட்டர் நான். இவ்வளோ தான் நம்ம இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கோம். இதுக்காக ப்ரைஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தோசை கிறிஸ்பினஸ் சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். சாம்பார் ட்ரை பண்ணலாம். வாவ், ரியலி அமேசிங். ஆக்சுவலாக ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக நான் இதை வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்சம் டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனால் லைட்டாக சில்லாக இருக்குது இந்த கிளைமேட்டுக்கு. ஆனாலுமே கிறிஸ்பியாக தான் இருக்குது. எத்தனை பேர் தோசை கூட இந்த சட்னியை டிப் பண்ணி சாப்பிடுவீங்கன்றதை கமெண்ட்டில் எனக்கு மென்ஷன் பண்ணுங்கள். தோசை கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. ஆனியன் தோசை ஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே, நம்ம இப்போ இட்லி டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சாஃப்டாக இருக்குது, வீட்டில் செய்கிற மாதிரி இட்லி மாதிரி இருக்குது. நல்லா இருக்குது ஆக்சுவலாக இட்லி. உங்களுக்கு அந்த சாஃப்ட்னஸ் தெரியும்னு நினைக்கிறேன். தக்காளி சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் 3மே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 3 இல்லை, எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நம்ம 100% ஷுர். நம்ம இப்போ நூல் பரோட்டா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி நூல் பரோட்டா ட்ரை பண்ணதில்லை, இதுதான் ஃபஸ்ட் டைம். உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். நிஜமாலுமே நூல் மாதிரி தான் இருக்குது. நூல் பரோட்டா வித் கடலைக்கறி. ஓ,
கடலைக்கறி டாப் கிளாஸ். நான் இன்னொரு பைட் போகிறேன். கடலைக்கறி ஸோ குட். இதில் ஆக்சுவலாக கேஷ்யூஸ் அரைச்சி ஊற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த அந்த ஃப்ளேவர் அப்படியே தெரியுது. ரொம்ப ரொம்ப ரிச்னஸ் ஃப்ளேவர் கொடுக்குது இதில். இப்போ சிக்கன் கிரேவி ட்ரை பண்ணுவோம். ஆக்சுவலாக இந்த சிக்கன் கிரேவி வந்து நம்மளுக்கு நூல் பரோட்டா வாங்கினாலே கொடுப்பாங்க. நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணுறது கிடையாது. வித் ஒன் சிக்கன் பீஸோடு கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. திஸ் இஸ் ஆல்சோ குட். இது நம்ம ஊரில் சால்னா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அதே டேஸ்ட் கொடுக்குது, அதே ஃபீல் கொடுக்குது. வெங்காய சம்பல் நார்மல். ஓகே ஓகே கைஸ், இப்போ நம்ம 65 ட்ரை பண்ணி பார்க்கலாம். சிக்கன் நல்ல மேக்னெட் ஆகிருக்குது. அந்த ஃப்ளேவர் உள்ள வரைக்கும் இறங்கியிருக்குது. டேஸ்ட் இஸ் ஆல்சோ குட். அந்த ஃப்ளேவர் இறங்கியிருக்குது அவங்களால பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பன்னீர் பட்டர் மசாலா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சர்வ் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கரண்டி கிண்ணம் கொடுத்துருக்காங்க. வாவ். பன்னீர் பட்டர் மசாலா ரொம்ப நல்லா இருக்குது. ஓகே கைஸ், நம்ம இப்போ ஆர்டர் பண்ண ஃபில்டர் காஃபி அப்புறம் லட்டு வந்துருச்சு. நம்ம வெளியே இருந்து இப்போ ஆக்சுவலாக உள்ளே வந்துட்டோம். வெளியில் ரொம்ப கூலாக இருக்குது. அதனால் நம்ம உள்ளே வந்து நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணுறோம். ஆக்சுவலாக அவங்க சர்வ் பண்ணதுமே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக சர்வ் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். அந்த காஃபி கரெக்டாக அந்த கப்பை கரெக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா அதுலேருந்து வெளியில் சுத்தமாக வரல. இது ரொம்ப பெருசு இல்லை, ஆனால் பட் ஸ்டில் தே ஹேவ் ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட். இப்போ தான் ஆக்சுவலாக வெளியே வருது, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஆக்சுவலாக சுகர் கொஞ்சம் போடணும். சுகரும் நம்மளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. யா ஓகே, இது ஓகே. ஆக்சுவலாக ஒரு ஆவரேஜ் தான். பால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லிக்விடாக இருந்த மாதிரி இருக்குது. ஆவரேஜாக இருக்குது ஓரளவு. அப்புறம் லட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். லட்டு ஆக்சுவலாக பார்க்குறதுக்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. லட்டும் ஆக்சுவலாக ரொம்ப சொல்கிற அளவுக்கு இல்லை, ஆவரேஜாக இருக்குது. உங்களுக்கு இதை பார்த்தாலே ஓரளவு கெஸ் பண்ணலாம் இப்படி இருக்கும்னு.
ஓகே கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த ப்ரைஸுக்கு இந்த ஷாப் ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக நான் ஒர்த்துன்னு தான் சொல்லுவேன். ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் உள்ள குவாலிட்டி இவங்களால் கொடுக்க முடியுது. ப்ளஸ் இவங்க ஆம்பியன்ஸ் அண்ட் உள்ளே போனதுக்கப்புறம் ஒரு மைல்டு மியூசிக்கு ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, நாங்கள் இப்போ அந்த காஃபி நம்மளை ரிவ்யூ பண்ணி பார்த்துருப்பீங்க. அது எடுக்கும்போது ஆக்சுவலாக அந்த காப்பிரைட் இஷ்யூ வந்துடக்கூடாதுன்றதுக்காக அந்த மியூசிக் ஆஃப் பண்ண சொன்னோம். அதுக்கு கூட அவங்க ஆஃப் பண்ணி ரொம்ப ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக இல்லை ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ப்ளஸ் அவங்க ஒரு ஃபுட்டும் சர்வ் பண்ணும்போது அது என்ன டிஷ் அப்படின்றது எக்ஸ்பிளைன் பண்ணி சர்வ் பண்ணுறாங்க. ப்ளஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் ஒரு விஷயம் கேட்கும் போதும் நான் ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட வீடியோ எடுக்க போகிறேன்றது எக்ஸ்பிளைன் பண்ணல. இருந்தாலுமே அவங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. அண்ட் ஒரு ஃபுட்டோட குவாலிட்டியுமே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. எல்லாம் பார்த்து பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இது ஒரு பெய்ட் ப்ரொமோஷன் இல்லை. கண்டிப்பாக இது டைரெக்டாக ஆப்போசிட் ஆஃப் மொபிலி ஷோரூமில் இருக்குது. உங்களுக்கு இந்த லொக்கேஷன் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கூட நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் that's it for this video guys. See you all in another interesting video. Until then, bye from Nishant Prabhakar. Spread love, peace.